Hello everyone, நான் தினேஷ் குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம மோஷன்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் சாப்டர்ஸில் இருந்து ப்ரீவியஸ் இயர் ஜேஇ கொஷின்ஸ் சர்க்கிள் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கார். அவர் வந்து ஒரு சர்க்குலர் ட்ராக்ல ஓடிட்டுருக்காரு. ஏலேருந்து ஆரம்பித்து ஏ டு பி வந்து திருப்பி பி டு ஏ வந்து மறுபடியும் ஏ டு பி வராரு. இட்ஸ் லைக் அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இது தான். ஓகே, என் பாயிண்ட் இது. ஸோ திஸ் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட், திஸ் இஸ் என் பாயிண்ட். ரிமெம்பர், கொஷின் என்னன்னா அவர் அப்போ மேக் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, இது ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஷின். டிஸ்டன்ஸோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் பாத் லென்த் கவர்டு பை த பாடி. அப்போ இங்கேருந்து அவர் ஓட ஆரம்பிக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் ரவுண்ட் அடித்து முடிக்கிறப்போ 2πr ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பார். அண்ட் இன்னொரு ஆஃப் மூவ் ஆர் இல்லையா? அப்போ 2πr, ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr, செமி சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் πr. அப்போ ஒரு 1.5 டைம்ஸ் அந்த சர்க்கிளை சுற்றி வராரு. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 2πr + πr, இட்ஸ் 3πr வந்துடும். இட்ஸ் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை தட் ஸ்போர்ட்ஸ் மேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட், திஸ் இஸ் எண்ட் பாயிண்ட். இது ரெண்டு கனெக்ட் பண்ணி லைன் வரைஞ்சிங்கன்னா இதானது டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்டோட வேல்யூ வந்துடும். இப்போ இட்ஸ் 2r. சிம்பிளி டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ இஸ் 2r. So which option is matching? Option C. So distance is 3πr, displacement is 2r. So that must be the answer. We can move on to the next question. Which of the following curves இந்த கர்வ்ஸில் எது ஃபிசிக்கலி பாசிபிள்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபேஸ்ன்றது இட் குட் பி டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம், டிஸ்டன்ஸாக இருக்கலாம், எனி திங், ஏதோ ஒரு ஃபேஸ். அந்த இது டைம் பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது ஒன் டைமென்ஷனல் மோஷனை ரெப்ரசன்ட் பண்ணுமான்னு கேட்டால் எஸ் பண்ணும், ஒபேஸா. ஓகே, ஸோ இப்போது ஃபேஸ் டைமை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது ஒன் டைமென்ஷனல் மோஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் கொடுத்துருக்காங்க. இது பாசிபிளான்னு பாருங்கள். ஒரு பாடி நான் அப்படி வேர்ட்டிக்கலாக த்ரோ பண்ணிட்டேன் ஒரு லார்ஜ் இனிஷியல் ஸ்பீடோட, அது மேலே போக 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 அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, வேறஸ் வெலாசிட்டி கம்மியாகிட்டே வருது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ கூட்டிகிட்டே வரப்போ வெலாசிட்டி வேல்யூ கம்மியாகிட்டே வருது. ஒரு மேக்ஸிமம் பீக் வேல்யூ அடைகிறப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமமாக இருக்குது, அந்த மூமெண்ட்டில் வெலாசிட்டி 0 இருக்குது. அண்ட் தென் பாடி ஃபாலோ ஆக ஆரம்பிக்குது. அது ஃபாலோ ஆக ஆரம்பிக்கிறப்போ மறுபடியும் வெலாசிட்டி நெகட்டிவ்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஹென்ஸ் திஸ் மோஷன் இஸ் ஆல்சோ பாசிபிள் ஃபிசிக்கலி. கரெக்டா? அப்போ செகண்டும் பாசிபிள். செகண்ட் பி இஸ் பாசிபிள், ஏ இஸ் ஆல்சோ பாசிபிள். சி பாசிபிளான்னு பாருங்கள். வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்துட்டாங்க. ஒரு சிங்கிள் டைமில் எப்படி ஒரு பாடிக்கு ரெண்டு வெலாசிட்டி இருக்க முடியும்? பாசிட்டிவ் வெலாசிட்டி இருக்குது, நெகட்டிவ் வெலாசிட்டி இருக்குது சேம் டைமில். இட் கேன் நாட் ஹேப்பன். ஒரு பாடிக்கு ஒரு சிங்கிள் டைமில் ஒரு சிங்கிள் வெலாசிட்டி தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் திஸ் இஸ் நாட் ஃபிசிக்கலி பாசிபிள். அண்ட் ஆப்ஷன் டி பாருங்கள். இப்போது டைம் பொறுத்து டிஸ்டன்ஸ் கூடிட்டே இருக்கு. அப்போ டைமை பொறுத்து டிஸ்டன்ஸ் கூட்டிகிட்டே இருக்குன்றது எஸ் இட்ஸ் ஃபிசிக்கலி பாசிபிள் ஒன். அப்போது இதுவும் பாசிபிள். ஓகே, அப்போ ஏ பாசிபிள், பி பாசிபிள் அண்ட் டி பாசிபிள். ஸோ ஏ பி டி, ஆப்ஷன் ஏ மஸ்ட் பி த சொல்யூஷன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. இங்கே ஒரு பாடியோட பொசிஷனை அஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிவன் ஆப்ஷன்ஸில் எது மேட்ச் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ரொவைட் தட் இங்கே C0 சின்றதெல்லாம் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ x இஸ் ஈக்குவல் டு, வி கேன் ரைட் ஈக்குவேஷன், x இஸ் ஈக்குவல் டு C0 t² - 2 + C t - 2 the whole squared. இதுதான் கிவன் ஈக்குவேஷன். இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் டைமை பொறுத்து. இந்த x ஈக்குவேஷனை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற நமக்கு வெலாசிட்டி கிடச்சிரும். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு C0 t² டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 2t வந்துடும். 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 0 ஆயிரும். அதே மாதிரி இங்கே ct - 2 the whole square டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 2 × t - 2 அப்படின்னு வந்துடும். இதுதான் வெலாசிட்டிக்கான எக்ஸ்பிரஷன். இந்த வெலாசிட்டிக்கான எக்ஸ்பிரஷன் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் 4c கொடுத்துருக்கான். அது மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். டைமுக்கு பதிலாக இங்கே 0 போட்டோம்னா நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி கிடைக்கும். என்ன வந்துடும்? இங்கே டீக்கு பதிலாக 0 போட்டு பாருங்கள். போட்டான்னு வந்துடும். யூ வில் பி ஹேவிங் a 2 × 0. இட்ஸ் 0 anyhow. Okay, similarly C2 0 - 2 you got a -4c வந்துருது. இப்போ u equal to -4c வந்துருது. ஸோ இப்போ u is not equal to 4c, it's -4c. இப்போ செகண்ட் ஆப்ஷனுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஈக்குவேஷனை ஒன் மோர் டைம்
டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஸோ தட் யூ மே கெட் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் ஏ equal to 2c0 plus c2 minus t differentiate பண்றப்ப 1 வந்துரும். You got what? 2c0 plus 2z வந்துரும். இங்க 2 காமன் எடுத்தோம்னா we'll be having a c plus c0. c plus c0 acceleration value 2 into c plus c0 வந்திருக்கு. Are we having that in options? Yes. Acceleration of the particle is this. அப்ப it should be the possible answer. ஓகே, இங்கே ஒரு ஏரோப்ளேனோட மோஷனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய விடி கிராஃப் கொடுத்துட்டாங்க. அந்த ஏரோப்ளேன் மேக் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் 30.5 செகண்ட்ஸில் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இது எப்படி கெட் பண்ணுவீங்கன்னா, விடி கிராஃப் ஸ்பீட் டைம் கிராஃபில் அடைபடக்கூடிய ஏரியான்றதை உங்களுக்கு டிஸ்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணணும். கரெக்டாக? அப்போது எக்ஸாக்டாக 0th செகண்டுக்கும் 30.5 செகண்டுக்கும் இடையில இந்த கிராஃபில் அடைபடக்கூடிய ஏரியாவை கண்டுபிடிங்க. So this area will be equal to the distance covered by the body. இந்த ஏரியா எப்படி கெட் பண்ணலாம்னா, இதை நம்ம ரெகுலர் ஃபிகர்ஸாக பிரிச்சுக்கலாம். இது வந்து ஒரு ரெக்டாங்கிள், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், இது வந்து இன்னொரு ஒரு ரெக்டாங்கிள், அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரிச்சோன்னா இப்போ இந்த ஒவ்வொரு பாடியோட ஏரியாவை தனித்தனியாக கெட் பண்ணலாம். இந்த ஏரியாவை நம்ம A1 வச்சுக்கலாம், இது A2, இது A3ன்னு வச்சுக்கோங்க. The total area is equal to distance covered by the body. So that will be equal to A1 என்ன வந்துரும். A1 என்ன? A1 is equal to B into H. B is 2, H is 200. அதே மாதிரி A2 பார்த்தீங்கன்னா half B. B வந்து 2, H வந்து பார்த்தீங்கன்னா 400 minus 200. It's 200. And large இந்த rectangle ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா its B value is 28.5 வந்துரும். B is 30.5 minus 2. So it's a 28.5 in the gap. Height வந்து பார்த்தீங்கன்னா it's a 400. Just multiply பண்ணுறப்ப என்ன வந்துடும், இதுவும் கேன்சல் ஆயிரும். We got a 400 plus 200, it's a 600. 600 plus இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ 11,400 வந்துடும். இதை ஆட் பண்ணுங்க. 11,400ஓட just 600 ஆட் பண்ணுங்க. You got a 12,000 மீட்டர். ஸோ இதை கிலோமீட்டருக்கு மாற்றிங்கன்னா 12 கிலோமீட்டர்னு வந்துடும். இட்ஸ் a distance covered by the aeroplane in the first 30.5 seconds. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. இங்கே விடி கிராஃப் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் விடி கிராஃப் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த ஆப்ஜெக்ட் பிட்வீன் த t equal to 0 and t equal to 4? டைம் 0க்கும் 4க்கும் இடையில அந்த பாடி மேக் பண்ண டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைம் லிமிட்டுக்கு உள்ள அடைபடக்கூடிய ஏரியாவை கண்டுபிடிங்க. அதுதான் அந்த பாடி கவர் பண்ண டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், ஃபர்ஸ்ட் அந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை A1 வச்சுக்கலாம், ரெக்டாங்கிளோட ஏரியாவை A2 வச்சுக்கலாம். ஸோ A1 இஸ் half, B is 2, H is 10, and அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா பேஸ் லென்த் என்னது, பேஸ் லென்த். ஸோ base length is 4 minus 2, it's a 2, height is 10, 2 into 10 வந்துரும். இது simplify பண்ணுறப்ப என்ன வந்துரும்னா, you got a 10 plus 20, it's a 30 meter. இப்போ first 4 second அந்த body make பண்ண distance பார்த்தீங்கன்னா it's a 30 meter. That must be the solution. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு சைக்கிளிஸ்ட் இருக்காரு, அவரை P பாயிண்ட்ல இருந்து மூவ் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஸோ இங்கிருந்து மூவ் ஆக ஆரம்பிக்கிறாரு. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 2 கிலோமீட்டர். இட்ஸ் 2 கிலோமீட்டர். இந்த ஒரு சர்க்கிளை பார்த்துல மூவ் ஆகிட்டு இருக்காரு அலாங் த சர்க்கம்ஃபரன்ஸ் டு த பாயிண்ட் எஸ். இங்கேருந்து ஆரம்பிச்சு இப்படி சுற்றி இங்கே வந்து சேர்றாரு, எஸ் பாயிண்ட்க்கு வந்து சேர்றாரு. த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த சைக்கிளிஸ்ட் தேர் ஆஸ்கிங், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். கரெக்டாக? திஸ் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட், this is end point. So starting point to end point connect பண்ண line வரீங்க. That line is called as what? Displacement. So but displacement is equal to என்ன வந்துரும், இந்த length தான் வேணும் நமக்கு. This length is called as displacement. அப்போ நீங்கள் இந்த triangle மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த length R, இந்த length R, நமக்கு இந்த length வேணும். So என்ன வந்துரும், you can use the Pythagoras theorem. Hypotenuse squared equal to, hypotenuse is equal to root of side squared plus side squared, r squared plus r squared. We got root of 2r squared.
ஸோ இட்ஸ் ரூட் 2r. ஆரோட வேல்யூ 2 கிலோமீட்டர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இட்ஸ் வேல்யூஸ் ஆருக்கு பதில் 2 கிலோமீட்டர்னு போடுங்க. 2 root 2 must be the displacement value then. Okay, 2 root 2 தான் displacement value na out of the given option எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. The 2 root 2 I can write the same as root 8 ன்னு போட்டுக்கலாம். Correct? So root 8 kilometer must be the solution. Okay, next question பார்க்கலாம். ஒரு clock இருக்கு. அந்த clock a clock has 75 centimeters, 60 centimeter long second hand and minute hand. Okay, இந்த clockல second hand ஓட length வந்து it's a 75 centimeter and minute hand ஓட length it's a 60 centimeter. In 30 minutes duration, okay, in 30 minutes duration, second hand ஓட tip எவ்வளவு தூரம் மூவ் ஆகுதுன்னா மினிட் ஹேண்ட்ஸ் மூவ் ஆன தூரத்தை விட எக்ஸ் டிஸ்டன்ஸ் அதிகமாக மூவ் ஆயிருக்குன்னு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்றதான் கொஸ்டின். ஃபைன். இப்போ செகண்ட் ஹேண்ட் 30 மினிட்ஸில் ஓகே எத்தனை ரவுண்ட் அடிச்சிருக்கோம்? இன்னும் ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக அடித்தாதான் 1 minute. அப்போ 30 மினிட்ஸில் 30 ஃபுல் ரவுண்ட் அடிச்சிருக்கோம். அப்போ 30 × 2πr. இதுதான் மினிட் ஹேண்ட்ஸ் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ். மினிட் ஹேண்ட்ஸ் ட்ராவல் பண்ண சரி இதுதான் செகண்ட் ஹேண்ட், ரைட்? செகண்ட் ஹேண்ட் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஒரு ரவுண்ட் அடித்து முடிக்கிறதுக்கு 1 minute ஆகும். இப்போ 30 மினிட்ஸ்க்கு 30 ஃபுல் ரவுண்ட் அடித்து முடிச்சிருந்துருக்கும். இப்போ செகண்ட் ஹேண்ட் மேக் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்றது 30 × 2πr. 30 × 2πrக்கு பதிலாக 75 போட்டுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் செகண்ட் ஹேண்ட் மேக் பண்ண டிஸ்டன்ஸ். மினிட் ஹேண்ட் மேக் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு மினிட் ஹேண்டை பொறுத்தவரை 30 மினிட்ஸில் அது எத்தனை ரவுண்ட் அடித்து முடிச்சிருந்துருக்கோம்? ஒரு ரவுண்ட் கூட அடிச்சிருக்காது, பாதி ரவுண்ட் அடிச்சிருக்கோம். இங்கேருந்து இங்கே தான் வந்திருக்கோம் 30 மினிட்ஸில். கரெக்டாக? அப்போது மினிட் ஹேண்ட் மேக் பண்ண டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 0.5 × 2πr dash. So 0.5 × 2πr dash. r dash என்னது 60. கொஸ்டினில் தெளிவாக கொடுத்துட்டான். டிப் ஆஃப் த செகண்ட் ஹேண்ட் ட்ராவல்ஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் மோர் தென் டிப் ஆஃப் த மினிட் ஹேண்டுன்னு சொல்லிட்டு. அப்போ செகண்ட் ஹேண்ட் டிஸ்டன்ஸில் இருந்து இதை எக்ஸ்னு வச்சுக்கோங்க, இது எக்ஸ்டாஸ்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் எக்ஸ்டாஸ் அந்த டிஸ்டன்ஸ்லாம் என்னன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். மேபி இதை வேறு சிம்பிள் கொடுத்துக்கலாம். இது எஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது எஸ்டாஸ்னு வச்சுக்கோங்க. எஸ் மைனஸ் எஸ்டாஸ் அந்த டிஃப்ரென்ஸ் தான் இது எக்ஸ்ன்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ 30 × 2π × 75 மைனஸ் இந்த 0.5 × 2π இஸ் அ π × 60 ஈக்குவல் டு எக்ஸ்னு வந்துடும். இந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிங்க. இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா யூ மே கெட் ஒரு ஆன்சர். பையோட வேல்யூ 3.14 ட்ரீட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. தட் மீன்ஸ் 75 × 2 × 30 இட்ஸ் 4500 π minus 60 π ஈக்குவல் டு எக்ஸ்னு வந்துடும். 4500 minus 60 இட்ஸ் லைக் 4440 π. பையோட வேல்யூ 3.14 போட்டோன்னா into 3.14 போட்டோன்னா I got x is equal to 13,941. So we got this in centimeter, but all the options are meter because நம்ம அப்படியே சென்டிமீட்டரில் வச்சு போட்டோம். இது எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது. ஸோ இது அப்படி மீட்டருக்கு மாற்றுங்கன்னு வந்துடும். யூ காட் 139.41 மீட்டர்னு வந்துடும். ஸோ திஸ் மஸ்ட் பி த ஆன்சர் தென். ஓகே, ஸோ வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பார்ட்டிகல் ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. இட் கவர்ஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வித் ஸ்பீட் 6 m/s. அது ட்ராவல் பண்ணுற டோட்டல் தூரத்தை 2x வச்சுக்கலாம். அந்த தூரத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கு இல்லையா, எக்ஸ் தூரம், அதை என்ன ஸ்பீடில் கவர் பண்ணுதுன்னா அந்த பார்ட்டிகல் 6 m/s ஸ்பீடில் கவர் பண்ணுது. இந்த செகண்ட் ஆஃப் இருக்கு இல்லையா, இது ஒரு தூரமும் என்னது எக்ஸ் தான். இந்த செகண்ட் ஆஃப் கவர் பண்ணுறத 2 ஈக்குவல் டைம் இன்டர்வலில் கவர் பண்ணதான். ஈக்குவல் டைம் இன்டர்வல் மீன்ஸ் ஒரு t டைமுக்கு 9 m/s அண்ட் அனதர் t செகண்டுக்கு
15 மீட்டர் பர் செகண்ட்லையும் அந்த பார்ட்டிகல் மூவ் ஆகுது செகண்ட் ஹாஃபை. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் த ஹோல் ஜேர்னி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பாடி ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல வேற ஸ்பீடில் மூவ் ஆகுது. ஓகே, அப்போ இந்த செகண்ட் ஹாஃபோட ஆவரேஜ் ஸ்பீடை கண்டுபிடிங்க. ஸோ ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல ஒரு பாடி டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸில் மூவ் ஆகுதுன்னா அதோட ஆவரேஜ் ஸ்பீட் நம்ம கெட் பண்ண முடியும். வி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்னா த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது எக்ஸ், த டோட்டல் டைம் டேக்கன் என்னது இட்ஸ் டி பிளஸ் டி 2t. எக்ஸுக்கு பதில் என்ன பண்ண முடியும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கிருந்து அந்த பார்ட்டிக்கல் இங்கே மேக் பண்ண தூரம் இருக்கு இல்லையா, இதை 9 into tன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் இங்கிருந்து இங்கே மேக் பண்ண தூரம் இருக்கு இல்லையா, இதை 15 into tன்னு வச்சுக்கலாம். பிகாஸ் v into t இஸ் கால்ட் அஸ் டிஸ்டன்ஸ். அப்போ இங்கே v into t போட்டோன்னா உங்களுக்கு இந்த தூரம் கிடச்சிரும். ப்ளஸ் 15 into t போட்டால் இந்த தூரம் கிடச்சிரும். அப்போ இதான் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை டோட்டல் டைம்னு 2t ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ தட் எனக்கு செகண்ட் ஹாஃபோட ஆவரேஜ் ஸ்பீட் கிடச்சிரும். வாட் வி காட் 15 plus 9 it's a 24, right? 24t by 2t. This will get cancelled. I got a 12. அப்போ செகண்ட் ஹாஃபோட ஆவரேஜ் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் பை செகண்ட். ஓகே, செகண்ட் ஹாஃபோட ஆவரேஜ் ஸ்பீட் கிடச்சிச்சு நமக்கு. இப்போ கிவன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எக்ஸ் தூரத்தை 6 மீட்டர் பை செகண்ட் ஸ்பீட்லையும் செகண்ட் ஹாஃப் இதை 12 மீட்டர் பை செகண்ட் ஸ்பீட்லையும் அந்த பாடி கவர் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவல் ஸ்பேஸ் இன்டர்வலில் பாடி டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் கவர் பண்ணுதுன்னா இப்போ வி ஆவரேஜ் எப்படி கெட் பண்ணுவீங்கன்னா வி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது 2x, த டோட்டல் டைம் டேக்கன் என்னது இங்கேருந்து அந்த பாடி இங்கே வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த டைமை எப்படி கெட் பண்ணலாம், t1 வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும். இந்த டைமை நம்ம t2 வச்சுக்கலாம். t1 t2 ரெண்டுமே எப்படி எழுதிக்கலாம்னா t1 is equal to x by 6, t2 is x by 12. ஸோ இதோட ஆவரேஜ் வேல்யூ 12 தான் இல்லையா, ஸோ நான் 12 போட்டுக்கிட்டேன் ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, ஸோ இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2x x இதை எல்சிஎம் எடுத்துக்கலாம். 2x by 12 x by 12 you got like 2x by 3x மேலே 12 வந்துடும். The x will get cancelled. You got a 4 into 2 8. So the answer is 8 meter by second. It must be the solution. இப்போ இந்த क्वेश्चन பாருங்க, ஒரு பார்ட்டிகிளோட பொசிஷன் as a function of time கொடுத்துறாங்க. அதோட velocity ஓகே என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்போனா அதோட ஆக்சிலேஷன் எப்போ ஜீரோவாக இருக்கோ அந்த மொமெண்ட்டில் அதோட வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இக்குவேஷன் எழுதிக்கலாம் நம்ம. x is equal to t cube minus 6t squared plus 20t plus 15. இது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னா நமக்கு v கிடச்சிரும். v equal to 3t squared minus 12t plus 20 வந்துடும். இது இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப a கிடச்சிரும். a equal to 6t minus 12. ஸோ ஆக்சிலேஷன் ஜீரோவாக இருக்கிற மூமெண்ட்டில் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ ஆக்சிலேஷனில் நீங்கள் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ யூ காட் 60 minus 12 equal to 0, 60 equal to 12, t equal to 2 செகண்ட். அப்போ எக்ஸாக்டாக t equal to 2 செகண்ட் நடந்துட்டு இருக்கப்போ அந்த பாடியோட வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. இங்கே டீக்கு பதில் 2ன்னு போட்டுக்கோங்க. ஸோ அந்த மூமெண்ட்டில் வெலாசிட்டி கிடச்சிரும். வெலாசிட்டி வந்துடும் 3 into 2 squared minus 12 into 2 plus 20. You got a 3 into 4 minus 24 plus 20. You got a 12 plus 20 minus 24, 32 minus 24. என்ன வந்துரும் 32 minus 24. It's like 8 meter by second. 8 meter by second must be the solution then. Okay, we can move on to the next question now. இங்கே டைம் கொடுத்துட்டாங்க. டைம் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர்ட் பீட்டா எக்ஸ்னு சொல்லிட்டு ஆல்ஃபா அண்ட் பீட்டாஸ் ஆர் கான்ஸ்டன்ட். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஏ அண்ட் வி கேட்டிருக்காங்க. ஃபைன், இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஓகே, இந்த ஹோல் ஈக்குவேஷன் நம்ம டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போ இந்த பக்கம் டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 1 வந்துடும். ஆல்ஃபா இஸ் அ கான்ஸ்டன்ட். எக்ஸ் ஸ்கொயர்ட் டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 2x into dx by dt வந்துடும். பீட்டா இஸ் அ கான்ஸ்டன்ட். x டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ dx by dt வந்துடும்.
Okay, so dx by dt is nothing but v, right? It's a v. So 1 equal to alpha 2x v plus beta v ன்னு வந்துரும். ஓகே, இங்க v அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை ஒன் மோர் டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 1 டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 0 ஆயிரும். பிகாஸ் 1 இஸ் அ கான்ஸ்டன்ட். அதை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 0 வந்துடும். ஆல்ஃபா இந்த 2 இஸ் அ கான்ஸ்டன்ட். xv-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப என்ன வந்துடும்னா, uv ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணலாம். எக்ஸை கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டு v-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, ஏன்னு வந்துடும். இப்போ v-ஐ கான்ஸ்டன்ட் வந்து எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, v-னே வந்துடும். ஸோ பீட்டாவை v-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ இது ஏன்னு வந்துடும். ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு 0. த ஓவரால் வேல்யூ வில் பி ஈக்குவல் டு 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 ஆல்ஃபா எக்ஸ்ஏ ப்ளஸ் வி ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஏன்னு வந்துடும். ஓகே, இதை கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ண பாருங்க. லைக் 2 ஆல்ஃபா உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2 ஆல்ஃபா எக்ஸ்ஏ ப்ளஸ் 2 ஆல்ஃபா வி ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஏ ஈக்குவல் டு 0. ஏவை மட்டும் இந்த பக்கம் வச்சு ரிமைங் எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 2 ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஏ ஈக்குவல் டு minus 2 alpha v square வந்துரும். ஓகே, and we can see that இங்க a equal to என்ன வந்துரும், a equal to minus of 2 alpha v squared by 2 alpha x plus beta வந்துருது. இது a ஓட எக்ஸ்பிரஷன். given options எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. இங்க இந்த 2 ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் பீட்டாவை நம்ம சம்ஹவ் ரீப்ளேஸ் பண்ணணும். எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னு பாருங்களேன். இந்த எக்ஸ்பிரஷன் தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். 1 ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் பீட்டா இன்டு வின்னு வந்துடும். இப்போ வி ஈக்குவல் டு 1 பை 2 ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் பீட்டான்னு வந்துருமா? அப்போ 1 by 2 alpha x plus beta க்கு பதில், அதாவது 1 by this is 1 by 2 alpha x plus beta க்கு பதில் என்ன போட்டுக்கலாம், v ன்னு போட்டுக்கலாம். அப்போ a equal to minus of 2 alpha v squared இங்க ஆல்ரெடி இருக்கு, இதுக்கு பதில் ஒரு v போட்டுக்கிறேன் ஃபர்தரா. இப்போ minus 2 alpha v cube ன்னு வந்துரும். So this should be equal to the a. So a value is equal to minus 2 alpha v cube ன்னு வந்துருது. So it must be the solution then. Position time graph for the two students A and B returning from the school to their home. ஸ்கூல்ல இருந்து ஹோமுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய XT கிராஃப் கொடுத்துட்டாங்க. ஓகே ஃபைன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கிராஃபை. யாரோட வீடு பக்கத்துல இருக்கு ஸ்கூலுக்கு? ஏவோட வீடு தான் பக்கத்துல இருக்கு. பிகாஸ் ஆரிஜின்ல தான் இங்க இருக்கு ஸ்கூல் இருக்கு. ஓகே, பிகாஸ் ஆரிஜின்ல ஸ்கூல் இருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல்ல தான் வராங்க இல்லையா, ரைட்? ஸ்கூல்ல தான் வராங்கன்ற பட்சத்தில் இதுதான் ஸ்கூல், இதுதான் ஏவோட ஹோம், இது பியோட ஹோமோட பொசிஷன். ஸோ அப்போ எக்ஸாக்ட் ஏ ஹோமோட லொக்கேஷன் இதுதான். ஆரிஜின்லேருந்து ரொம்ப கம்மியான தூரத்தில் யாரோட வீடு இருக்கு? ஏவோட. அப்போ ஏ லிவ்ஸ் க்ளோசர் டு த ஸ்கூல், கரெக்டா? ஏ லிவ்ஸ் க்ளோசர் டு த ஸ்கூல். இது மேட்ச் ஆகுது. பியோட வீடு வந்து ரொம்ப தள்ளி இருக்கு, ஸ்கூல்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. இதுதான் பியோட வீடோட பொசிஷன் ஆரிஜின்ல இருந்து. இப்போ பியோட வீடு கொஞ்சம் தள்ளி இருக்கு, ஏ தான் ஸ்கூலுக்கு பக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். பட் வேற என்ன மேட்ச் ஆகுதுன்னு பாருங்களேன். இங்கே எக்ஸ்டி கிராஃபோட ஸ்லோப் ஸ்பீடை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த ஏவோட ஸ்லோப் கம்மி, பியோட ஸ்லோப் அதிகம். அப்போ விபி இஸ் மோர் தென் விஏன்னு எழுதிக்கலாம். ஏ ட்ராவல்ஸ் somewhat slower than B, or B travels faster than A. கரெக்டா? I can say B travels faster than A. இதுவும் மேட்ச் ஆகுது. இப்போ ஏவும் மேட்ச் ஆகுது, இயும் மேட்ச் ஆகுது. கரெக்டா? So A and E, both options are correct actually. Okay, next question பாருங்க. ஒரு பர்சன் ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸை v1 ஸ்பீடில் கிடக்குறாரு. அடுத்த எக்ஸிஸ்டன்ஸை v2 ஸ்பீடில் கிடக்குறாரு.
ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார் த ஹோல் ஜேர்னியை வின்னு கொடுத்துட்டாங்க. தென் இந்த v1 v2 இது எல்லாத்துக்கும் இடைப்பட்ட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்ற நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ஃபைன். v average அதை நம்ம v எடுத்துக்கிட்டோம். v averageக்கான ஃபார்முலா என்னது? the total distance is 2x. இந்த 2xன்ற தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாரு? இங்கேருந்து இங்கே வரதுக்கான டைமை t1 வச்சுக்கோங்க, இங்கேருந்து இங்கே வரதுக்கான டைமை t2 வச்சுக்கோங்க. the total time taken is t1 plus t2 then. t1க்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? இந்த xன்ற தூரத்தை v1 ஸ்பீடில் கடந்திருக்காரு. ஸோ இப்போ x by v1, அதே மாதிரி t2க்கு பதில் x by v2ன்னு போட்டுக்கலாம். இங்கே எக்ஸை காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ யூ காட் v ஈக்குவல் டு 2 by 1 by v1 plus 1 by v2ன்னு வந்துடும். ஸோ யூ காட் 1 by v1 plus 1 by v2 equal to 2 by vன்னு வந்துடும். Is it right? So that must be the answer. So which option is matching? Option A is matching. இந்த கொஸ்டின் பாருங்க. x is equal to 5t squared minus 4t plus 5 சொல்லி ஒரு equation கொடுத்துட்டாங்க. இது பொசிஷனோட equation. அந்த பாடியோட வெலாசிட்டியோட வேல்யூ என்ன 2 செகண்டில் அதான் கேட்டிருக்காங்க. ஸோ வெலாசிட்டி வேணும்னா எக்ஸை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, என்ன வந்துடும்? கூட 5 into 2t minus 4 வந்துடும். கூட 10t minus 4. This is the expression we got for velocity. இங்கே tக்கு பதில் 2ன்னு போடுங்க, அந்த மூமெண்ட்டில் வெலாசிட்டி வேல்யூ கிடச்சிரும். இட்ஸ் லைக் 20 minus 4 16 60 மீட்டர் பை செகண்ட். இதுதான் magnitude of the velocity. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. a car travels first x distance v1 ஸ்பீட்லையும், ஓகே, அடுத்த x டிஸ்டன்ஸை v2 ஸ்பீட்லையும் அந்த பாடி கவர் பண்ணுது. ஆவரேஜ் ஸ்பீட் எக்ஸாக்டாக சேம் மாடல். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே மாடலில் மல்டிபிள் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது. இதையும் அதே ஃபார்முலா தான். v average is equal to the total distance is 2x, the total time taken is t1 plus t2. t1ன்றது இங்கேருந்து இங்கே வரக்கான டைம் t1, இங்கேருந்து இங்கே வரக்கான டைம் t2. ஸோ 2x by t1க்கு பதில் எக்ஸ்ன்ற தூரத்தை v1 ஸ்பீடில், எக்ஸ்ன்ற தூரத்தை v2 ஸ்பீடில், இது ரெண்டோட ரேஷியோ தான் t1 and t2. ஸோ யூ காட் வாட்? v average is equal to this. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 by 1 by v1 plus 1 by v2ன்னு வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன் ஃபர்தர்னா. v average is equal to 2 by v1 plus v2 by v1 v2ன்னு வந்துடும். You can take this to the numerator. You got 2 v1 v2 by v1 plus v2ன்னு வந்துடும். This is a v average. So which option is matching? Option C is matching. So that must be the solution. Okay, இந்த கொஸ்டின் பாருங்க. x is equal to 4t square ஒரு equation கொடுத்துட்டாங்க. velocity of the particle at 5th second கேட்டிருக்காங்க. Position as a function of time நமக்கு தெரியும். இதை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் velocity as a function of time கிடச்சிரும். அப்போது dx by dt is nothing but v. இந்த ஹோல் இக்குவேஷனை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. 4 is a constant. t ஸ்குவாரை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 2tன்னு வந்துடும். யூ காட் 8t. ஸோ v equal to 18 வந்துடும். இங்கே tக்கு பதில் 5 செகண்ட் போடுங்க, அந்த மொமெண்ட்டில் கூட வெலாசிட்டி கிடச்சிரும். இட்ஸ் a 40 மீட்டர் பை செகண்ட். ஓகே, ஓகே, இங்கே VT கிராஃப் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்னன்னா, the ratio of the displacement to the distance covered by the body in the 0 to 10th second. ஓகே ஃபைன், நான் அதை கிளியராக இல்லஸ்ட்ரேட் பண்ணிடுறேன். இந்த VT கிராஃப் இருக்கு இல்லையா, அந்த VT கிராஃப், இந்த VT கிராஃபில் அடப்படக்கூடிய டோட்டல் ஏரியாவை அல்ஜிப்ரிக்லி ஆட் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும். அல்ஜிப்ரிக்லி மீன்ஸ் சைன் வைஸ். இந்த ஏரியா பாசிட்டிவ், இந்த ஏரியா நெகட்டிவ், இந்த ஏரியா பாசிட்டிவ், இந்த ஏரியா நெகட்டிவ். இந்த அல்ஜிப்ரிக்லி சைன் வைஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும். அதை சிம்பிளாக ஏரியா ஆட் பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ 0th செகண்டுக்கும் 10th செகண்டுக்கும் இடைப்பட்ட இந்த ஏரியாவை கண்டுபிடிங்க. சிம்பிளாக நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸை கெட் பண்ணலாம். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஏரியான்னு வந்துடும். ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிளோட பேஸ் லென்த் 2, ஹைட் இஸ் 8. அடுத்த ரெக்டாங்கிளோட பேஸ் லென்த் இட்ஸ் 2, ஹைட் இஸ் 4.
அடுத்த ரெக்டாங்கிளோட பேஸ் லென்த் என்ன வந்துடும்? சரி, இது என்னது? எஸ், அடுத்த ரெக்டாங்கிளோட பேஸ் லென்த் 2, ஹைட் இஸ் 4 அண்ட் இந்த ரெக்டாங்கிளோட பேஸ் லென்த் என்ன வருது? 8 minus 4 இட்ஸ் 4 into 4. இந்த லாஸ்ட் ரெக்டாங்கிளோட பேஸ் லென்த் என்னது? 10 minus 8 2 into 4. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 16 plus 8 plus 16 plus 8ன்னு வந்துடும். யூ காட் வாட்? 16 plus 16 plus 16 32 plus 16 48. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் 48 மீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே நெகட்டிவ் வந்திருக்கும். இந்த ஏரியா நெகட்டிவ், சிமிலர்லி இந்த ஏரியாவும் நெகட்டிவ். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இதே வேல்யூவில், ஓகே, இதே வேல்யூவில் அந்த ரெண்டு ஏரியாவை மட்டும் நெகட்டிவ். பிகாஸ் திஸ் ஏரியா இஸ் நெகட்டிவ், இட்ஸ் ஆல்சோ நெகட்டிவ், கரெக்ட்? ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கேல்குலேஷன்ஸ்க்கு இது என்ன ஆயிரும்? நெகட்டிவ்னு ஆயிரும். அப்போ 16 minus 8 plus 16 minus 8. So we got what? 16. Displacement is 16 meter. அப்போ distance displacement or displacement to distance ratio தான் கேட்டிருக்கான். 16 by 48 என்ன வந்துடும்? 3. 1/3. So 1/3 must be the solution. ஸோ இந்த கொஷனும் நம்ம ப்ரீவியஸாக ஒர்க் அவுட் பண்ண அதே மாடல். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய JEPK கொஸ்டின்ஸ் இந்த அவரேஜ் வெலாசிட்டி பேஸ்ட் ஐடியாஸ் தான். ஓகே, இங்கே என்ன வந்துடும்? அப்போ அதே தான் 2/v = 1/v1 + 1/v2ன்னு வந்துடும். இது ஆன்சர்.